ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபையே. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? உங்கள் வாய்களை திறந்து ஆண்டவரையும் மட்டும் எங்களை காத்த எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்கள். நான் உயிரோடு இருப்பதற்கு நீங்கள் தான் காரணம் ஆண்டவரே. இயேசுவே நீங்கள் தான் காரணம் சொல்லுங்கள். பிதாவே நீங்கள் தான் எங்களை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வரீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லுங்கள். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து எல்லா நன்மைகளும் நீர் அழித்து வருகிறே, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். யெகோவா ரஃபா, நீங்கள் எங்களை சுகம் கொடுத்து வழி நடத்தி வரீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். எல்லா வாய்களை திறந்து ஒருவரும் மௌனமாறாதீங்க. இது நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற காலை வேலை. காலை எழுந்த உடனே ஆண்டவர் நமக்கு செய்த ஈவுகளுக்காக கிருபைகளுக்காக நம்ம தேங்க் பண்ணணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தாவே உமக்கு உடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அப்படி காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, நன்றி எறுதலை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களோடு கூட பேசுங்க. இந்த நாளிலே காத்திருக்கிற அற்புதங்களையும் காத்திருக்கிற அதிசயங்களையும் நாங்கள் காணும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அடைக்கலமே, உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்ற பாடலை நாம் பாடுவோம். அடைக்கலமே, உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் நினைத்தவரே, அளவற்ற அன்பினால் அணைத்தவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைத்தவரே, மாசிலாத நீசரே, மகிமை பிரதாபா, பாசத்தால் உன் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே, உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானரே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே, உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளுமே. அடைக்கலமே, உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கைகளை உயர்த்தி, முடிந்தால் 2 கைகளை உயர்த்தி நீங்க பிடித்து கொடுங்க மாத்திரம் சொல்லுங்க. போதும். நீங்க வழி நடத்துங்க மாத்திரம் சொல்லுங்க. நீங்க எங்களை தூக்கி விடுங்கன்னு மாத்திரம் சொல்லுங்க. இயேசுவே அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தாவே, யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இதை தூக்கி எடுங்க. எங்கள் பிள்ளைகளை அவர்களுக்காக நாங்கள் கரம் உயர்த்தி நிற்கிறோம். நாங்கள் உயர்த்துகிறது
காகவே அவங்க வாழ்க்கையில் அவர்களை தூக்கி விடுங்க. ஜெயத்தை கொடுங்க, வேலை கொடுங்க, திருமணம் கொடுங்க, குழந்தை பேரை கொடுங்க. பிள்ளைகள் போராட்டங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் வெளியே வரட்டும். எங்கள் நிமித்தமாக கர்த்தாவே, ஒரு மோசே, ஒரு ஆரோன், ஒரு ஊர் அவன் கைகளை தூக்கி நின்ற பொழுது இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள், அவர்கள் பிள்ளைகள் மேற்கொண்டார்கள். அப்படியே நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தர் மேற்கொள்ள பண்ணுவீராக. யோபு தினந்தோறும் ஜெபித்ததுனால கர்த்தர் அவன் குடும்பத்தையும் அவன் பிள்ளைகளையும் வேலை எடுத்து காத்தாரு. அப்படியே காத்து நடத்துங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். கைகளை உயர்த்தி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் புது வாழ்வு, புது வாழ்வு, மறுவாழ்வு, மறு ஜீவன், புதிய வாழ்க்கை, புதிய வழிகள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய துறப்புகள், புதிய புதிய காரியங்களை செய்வீராக. பழையவில் எல்லாம் ஒழிந்து போயின. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் கரைந்து ஓடட்டும். கர்த்தர் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த அதிசயத்தை காண கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம எலிஷாவின் அற்புதங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் நேற்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதே அதிகாரத்தை தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னுடைய பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பழையதாக தான் இருக்கும். ஆனால் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுகிற விஷயம் என்னன்னா, எல்லாவற்றிலும் ஏதாவது ஒரு புதிது வருதா அப்படி நீங்கள் ஆராய்ந்து சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். நான் கேட்டது மாதிரி தான் இருக்கு, ஆனால் இதில் ஏதாவது புதியது நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரா என்ற ஒரு ஆவல் நமக்குள் இருக்கும்னா நிச்சயமாகவே கர்த்தர் புதியவனைகளை நமக்கு வெளிப்படுத்துவார். 8ஆம் வசனத்திலிருந்து, பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, கவனிங்க, ரிச் விமன், ரிச் கனம் பொருந்திய ஒரு பெண். எந்த ஊரை சேர்ந்தவங்க? சூனேமியால் அப்படின்னு, ஷூனம் அப்படின்னு ஊரை சேர்ந்தவங்க, ஷூனம். நல்ல கவனிங்க. நான் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லும் பொழுது அந்த மனதில் இருத்துங்க. தயவு செய்து உங்கள் பேர பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு இந்த கதைகள் எல்லாம் நேரம் கிடைக்கும் பொழுது பிள்ளைகளுடைய ஃபோன், செல்ஃபோன் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவளுக்கு சொல்லி கொடுக்க பழகுங்க. ஏன்னா காலம், வேதம் கிடைக்கக்கூடாத ஒரு காலம் வரும். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், வேதம்லாம் எரிக்கப்படும். எனக்கு இப்போவே உங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட் நாடுகளில் வேதத்தை திருத்தி எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்போ நம்ம உண்மையான வேதம் தெரியலனா நம்ம பிள்ளைகள் அந்த வேதத்திற்குள்ளே போயிடுவாங்க. நான் அதை ஆழமாக சொல்ல விரும்பலை. காலம் வருகிறது, வேதம் கிடைக்கக்கூடாத காலம். அதனால் இந்த கதைகள் எல்லாம் நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் கணவனுக்கு, கர்த்தரை அறியாத கணவனுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு, ஏன் நீங்கள் வெளியில் இருக்கிற நெய்பர்ஸ்க்கு ஒரு கதை, ஸ்டோரி நான் சொல்கிறேன் கேளுங்களேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஷூனம் அப்படின்னு ஒரு ஊரில் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. நீங்கள் சொல்லுங்கள், பேரிடாத ஒரு பெண் இருந்தாங்க. கேட்பாங்க, ஏன் பேர் வைக்கலை அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா நானும் அதை கேட்பேன். சில திருமறையில் சில பெண்களுக்கு பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் கர்த்தர் அந்த பெண்களின் வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் பயங்கரமாக இருக்கும். அதனால பேர் தெரியல, பேர் சொல்லலை, என் பேரை கூப்பிடலை அப்படின்னா இல்லை. பொதுவாக பெண்கள் அப்படின்னாவே ஆண்டவர் இங்கே எல்லாரையும் குறிக்கிறதாக இருக்கிறது. ஏன்னா ஒரு பேர் ஆகார்னா ஆகாரை மாத்திரம் தான் குறிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதில் ரிலேட் பண்ண முடியாது.
அன்னாள்னா அன்னாள் அப்படின்னு பேரோடு நம்ம நிறுத்துவோம். இப்போ ஒரு கணம் பொருந்திய பெண் அப்படின்னா, இப்போ நீ பார்த்து கொண்டு இருக்கிற நிறைய பேர், பாதிக்கு மேலே நீங்க பணக்கார பெண்கள் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் ஆசீர்வதிப்பார். உங்களை குறித்து தான் கர்த்தர் இங்கே பேசுகிறார். ஆமென். நீங்கள்லாம் கனம் பொருந்திய பெண்கள். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அப்படி ஒரு பெரிய கிருபையை ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனைவிக்கும், ஒவ்வொரு கணவனுக்கும், ஒவ்வொரு மகளுக்கும், ஒவ்வொரு மருமகளுக்கும் கர்த்தர் கனம் கனம் கனத்தை கொடுத்திருக்கிறார். யாருக்கு கனத்தை கொடுத்தது போல தெரியுமா? ரூத்துக்கு கனத்தை கொடுத்தது போலவே. அதில் ஒரு அழகான ஒரு வார்த்தை வரும், நான் பிறகு அதை சொல்கிறேன். நொகோமிக்கு கனத்தை கொடுத்தது போல திருமறையில் அநேக பெண்களுக்கு கர்த்தர் கனத்தை கொடுத்தார். அப்படியே உங்களுக்கும் கனத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றே அந்த கனத்தை, எங்கெல்லாம் கனவீனப்படுத்தப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் நீங்கள் சஞ்சலப்பட்டீங்களோ, எங்கெல்லாம் உபத்திரவத்தை அனுபவித்தீர்களோ, எங்கெல்லாம் ஏமாற்றங்களை சந்தித்தீர்களோ, எங்கெல்லாம் வெறுப்புகளை சம்பாதித்தீர்களோ, அல்லது எங்கெல்லாம் உங்களை ஒதுக்கி வைத்தார்களோ, அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை கனப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தரா உங்களை கனப்படுத்த போகிறார். கனம் பொருந்திய ஒரு பெண் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன செய்றாங்க? போஜனம் பண்ண போது அங்கே அவனை போஜனம், ஒரு நாள் எலிசா சூனேமைக்கு போனாள். அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். பிரியமானவர்களே, நீங்க இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லிக் கொடுக்க வேணும். எலிஷா இப்ப கர்மேல் நோக்கி போகிறார். எங்கிருந்து போகிறார் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, நீங்கள் அதை கண்டுபிடிங்க. டைம் இல்லை, நம்ம தேட நேரம் இல்லை. ஞாபகத்தில் இருக்கு, நான் படித்தேன், நான் மறந்துட்டேன். எங்கிருந்து கர்மேல், ஆனால் இடையில ஒரு ஸ்டாப்பிங். அதுவும் அந்த பெண் வருந்தி கேட்டுக்கொண்டதுனால தான் அந்த வீட்டில் அவர் தங்கினார். நல்ல கவனிங்க. வீடு வீடா போகாதிருங்க. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதான பிரின்சிபிள். அதே சமயத்தில் இன்னொரு பிரின்சிபலும் ஆண்டவர் சொன்னார். நீங்கள் ஒரே வீட்டுக்கு போங்க, அங்கேயே தங்குங்க, அவங்க கொடுக்கறத சாப்பிடுங்க, அவங்க கொடுக்கறதுல நீங்கள் பயன்படுத்துங்க. அதன் பிறகு நீங்கள் வீடு வீடாக போகாதிருங்க. ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிங்க, அந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்லுங்க. சமாதானத்திற்கு அந்த வீடு பாத்திரராக இருந்தால் அந்த வீட்டில் சமாதானம் தங்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஊரை விட்டு வெளியே வருகிற பொழுது கால்கள் இழுக்கிற தூசியை உதறி விட்டு வெளியே வந்துடும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரின்சிபல். இந்த நிகழ்ச்சி நான் செகண்ட் டைம் படிக்கும் பொழுது எலிஷா ஒன்றும் பெரிய ஏழைலாம் இல்லை. நீங்கள் நல்ல ஞாபகத்தை வச்சுக்கணும். எல்லா ஊழியக்காரங்களும் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற சில ஏழை ஊழியக்காரர்களும் மிஷினரிகளும் வீடை தேடி வருவாங்க. நீங்கள் அவங்க கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க, மரியாதையை செலுத்துங்க, உணவு கொடுங்க, உடை கொடுங்க, அவங்க ஊழியத்துக்கு நீங்கள் உதவி பண்ணுங்க. இங்கே எலிஷா அவர் ஏழை தீர்க்கதரிசி அல்ல. அவருக்கு வீடு வாசல் இல்லை என்றும் சொல்ல முடியாது. அவள் போகிற பொழுது இவங்க தான், அவங்க புருஷனிடத்தை சொல்றது பாருங்களேன், இவங்க தான் கூப்பிடுறாங்க. வருகிற போதெல்லாம் அங்கே தங்குவான். எப்படின்னா, அவன் தன் புருஷனை நோக்கி, இதோ தம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அப்போ ஒரு வேளை அந்த அம்மா அந்த வழியே போகிற ஏழைகளுக்கும், ஒருவேளை ரொம்ப களைப்பாய் போகிற பயணிகளுக்கும் உணவு கொடுத்திருந்திருக்கலாம்.
அப்படி அப்படி கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது தான் கணவனை நோக்கி சொல்கிறார், நான் தம்மிடத்தில் வந்து போகிற இவர் தேவனுடைய மனுஷன் என்று நான் காண்கிறேன், இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பிரியமானவர்களே, நாம ஆதரிக்கிற ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் என்று பார்க்கும் கண்கள் நமக்கு வேண்டும். சரிங்களா? அடுத்து நாம் என்ன செய்யலாம்? மெத்தையின் மேலே ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலிகளும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும் பொழுதெல்லாம் அங்கே தங்கலாம் என்றார். ஒரு அப்பர் ரூமை கட்டலாம் அப்படின்னு சொல்லி கணவனிடத்தில் சொல்லும் பொழுது உண்மையாகவே நல்ல கணவன் மனைவி சொன்ன அந்த ஆலோசனை ஏற்றுக்கொண்டு ஊழியத்திற்கு அவரும் இணைந்து ஊழியக்காரனுக்கு கனத்தை கொடுக்கும்படியா அவரும் இணைந்து, இது ரொம்ப ரேர் காம்பினேஷன் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இன்னைக்கு நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இருக்கிறாங்க, ஆனால் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஊழியத்தை தாங்கணும் அப்படின்னு வருகிற பொழுது நிச்சயம் கருத்து வேறுபாடு இருக்கு. நான் ஏன் அவருக்கு கொடுக்கணும், நான் ஏன் இவருக்கு கொடுக்கக்கூடாது, இவருக்கு ஏன் நான் கொடுக்கணும் என்ற பல கேள்விகள் கணவன் மனைவிக்குள்ளே வரும் பொழுது இங்கே ஒரு நல்ல ஐடியல் கணவன் மனைவி ஆண்டவரை கனப்படுத்தி ஊழியக்காரன் தங்குவதற்கான இளைப்பாறுவதற்கான ஒரு மேலறை அப்பர் ரூமை அப்பர் சேம்பரை கட்டி கொடுத்தார். சரி, எவ்ரிடே ஒரு கொஸ்டினோட நம்ம இருக்கிறோம்ல. இப்போ இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பைபிளில் எத்தனை முறை அப்பர் ரூம் வருகிறது? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரியும், ஏசு கிறிஸ்து காலத்தில் எடுத்துக்கலாம். ஏசு கிறிஸ்து மேலறையை ஆயத்தம் பண்ணும்படி சொல்லி அங்கே பஸ்கா ஆசரித்தார், அப்பர் ரூம். அதன் பிறகு சீடர்கள் 11 பேரும் அவரோடு கூட இருந்த அநேகரும் இணைந்து மேலறையிலே கூடி வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். செகண்ட் அப்பர் ரூம். அதுக்கப்புறம் எலியாவின் அந்த அந்த சாரிபாத் விதவை, அதில் கூட நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சாரிபாத் விதவை ஏழைன்னு சொல்லுவாங்கல்ல, அதை உங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. பஞ்சத்தினால உணவில்லையே தவிர அவங்க ஏழை இல்லை. காரணம் என்னென்னா, மச்சு வீடு மேலறையும் இருந்தது. எலியா அந்த பிள்ளைய கைகளிலே தூக்கி கொண்டு போய் மேல் அறையிலே வைத்து தான் ஜெபித்தாரப்போ அவங்க கூட ஒரு ரிச் உமன் தான். சரிங்களா? நம்ம சில நேரங்களில் சின்ன சின்ன தடயங்களை கூட ஸ்டோரியில் நம்ம விட்டு விடுவோம். வா, ஏழை சுனமியால் அல்லது ஏழை சாரிபாத் விதவை அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பைபிள் ஸ்டோரி நம்ம எடுக்கும் பொழுது அதில் எல்லா தெளிவுகளும் நமக்கு வரணும். இங்கே இவங்க ரிச்சு, கணவன் ரொம்ப நல்லவன். அதனால் இப்போ பாருங்கள், ஒரு வீட்டில் கணவன் ரொம்ப நல்லவனாக இருந்தால், மனைவி ரொம்ப நல்லவனாக இருந்தால் அந்த குடும்பம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதோடு கூட அந்த குடும்பம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு தாங்குகிற குடும்பமாக இருந்தார், அனுதினமும் வேதம் வாசித்து ஜெபிக்கிற வைராக்கியமுள்ள குடும்பமாக இருந்தா, நிச்சயமாகவே அந்த குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். அதுக்கு ஆண்டவர் பண்ற பிளான் இருக்கு பாருங்களேன். அட்டகாசமான திட்டங்களை போடுகிறார். இப்போ மெத்தை மேல போட்டாங்க, எல்லாம் தங்கலான்னு சொன்னாங்க. ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டு தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான். அவன் தன் வேலைக்காரனாகிய படுத்து கொண்டிருந்தான் அப்படின்றத விட கர்த்தரோடு கூட பேசிக்கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில் நம்ம ஊழியக்காரர்களை தாங்கும் பொழுது, இப்போ கூட காலை ஜெபத்தில் கூட நம்ம அநேகருக்காக ஜெபிக்கிறோம். இது நம்ம மேல விழுந்த கடமையும் கூட. இப்படி அவர் யார் நினைவா இருக்கிறார் பாருங்க. அவர் கட்டில படுத்து கொண்டு தன்னை தாங்கின, தனக்கு வீடை கட்டி கொடுத்த, தனக்கு உணவு கொடுத்த
ஒரு அழகிய டேபிள் சேர், தியானிக்கும்படி ஒரு டேபிள் லேம்ப் கொடுத்தார். அவளுக்கு என்ன பிரச்சனை? யார் யோசிப்பா? எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு செய்யும் பொழுது, அதாவது அவரிடத்துல எதையும் கேட்காம செய்யும் பொழுது, நான் அதுதான் யோசித்து வரேன். பிரதி பலன் இல்லாம அவருக்கு செய்யும் பொழுது, ஒண்ணு வேணாம், எனக்கு அவர் திரும்ப எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு செய்யும் பொழுது, இதுதான் கொடுத்தலையே மிக 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 சிறப்பான கிவிங். அது ஒண்ணு வேணாம், நான் என்னுடைய சரீரத்தை கொடுப்பேன் ஊழியத்துக்காக. என்னுடைய வருமானத்துல ஆண்டவர் கொடுத்த கையின் பிரயாசங்களில் இருக்கிற, அவர் கொடுத்த எனர்ஜி, அவர் கொடுத்த ஜீவன், அவர் கொடுத்த வேலை, அவர் கொடுத்த ஆயுசு, அவர் கொடுத்த அந்த பணிக்காலம், சர்வீஸ் டைம், இதில் நான் அவருக்கு கொடுப்பேன். இன் ரிட்டர்ன் அவர் எனக்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. யார் இதை செய்கிறாங்களோ, எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? 2 காசு போட்ட விதவை, இன் ரிட்டர்ன் அவங்க எதுவும் எதிர்பார்க்கல, நாளைய குறித்து அவங்க கவலைப்படல. ஆண்டவர் பார்த்தார், இவங்களது தான் உண்மையான கொடுத்தல் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இனி கொடுப்பதில் நீங்க யோசிங்க. ஏன்னா ஆவியானவர் சில நேரங்களில் பேசுவாருங்க, உங்களுக்குள் போய் திரும்பவும் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுவார். நீங்க ரொம்ப சின்ன தொகையை கொடுத்தாலும் சரி, இதை கொடுத்தா 50 ரூபா கொடுத்தா எனக்கு 5000 வரும், 5 லட்சம் வரும் நினைச்சிங்க, பிரயோஜனம் இல்லை. 50 ரூபா கொடுத்தோம், 1000 ரூபா கொடுத்தோம், 10,000 ரூபா கொடுத்தோம், 5 லட்சம் கொடுத்தோம்னா அதை மறந்துடணும். ஆண்டவர் திரும்ப செய்கிறார் செய்யல என்பதை பற்றிலாம் கவலைப்படாம கொடுக்க, இது ஒரு வகையான கிவிங். இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களிலே நடப்பிக்க விரும்புகிறார். அதனால தான் இந்த ஆலோசனை கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இது ஆவியானவருடைய பியோ வார்த்தைகள்ங்க. நான் யோசித்து கூட பார்க்கல இப்படி நான் பேசுவேன்னு சொல்லி. அப்போது அங்கே அவன் யோசிக்கிறான், படுத்து இந்த அம்மாவுக்கு என்ன வேணும்? சரிங்க, உலக பிரகாரமான ஒரு ப்ராஃபிட்டை தனக்கு கொடுத்தவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, நம்ம பரம பிதா அப்பா இதை விட அதிகமாக நம்மை பற்றி யோசிக்க மாட்டாரா? க்ளோரி. உலக பிரகாரமாக ஒரு விமன், ரிச் விமன், கணம் பொருந்திய ஸ்திரீ, கணம் பொருந்திய ஒரு கணவன் எந்த எதிர்பார்ப்பும் இன்றி கொடுக்கும் பொழுது, ஒரு உலக பிரகாரமான அல்லது ஆவிக்குரிய ரீதியில தீர்க்கதரிசியானவன், ஐயோ நான் இவங்களுக்கு ஏதாவது கர்த்தர் செய்யணுமே, நான் கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொடுக்கணுமே என்று அவன் நினைக்கிறான்னா, நம்ம பரமபிதா இதை விட அதிகமாய் செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். இன்னைக்கு இது வரைக்கும் நீங்க கொடுத்ததற்கான பலனை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. நான் இப்போ சொல்றேன், ஆனால் நீங்க இதற்கு முன்னாடியே இப்படிதான் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. பலர் இப்படிதான் கொடுத்து கொண்டிருக்க. நீங்க இன் ரிட்டர்ன் எனக்கு எதுவும் அவசியம் இல்லைன்னு கொடுத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. காலங்கள் போச்சு. எல்லாம் காலங்கள் போன பிறகும் அவன் கேட்கிறான், வேலைக்காரனாகி கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றார். அவளை அழைத்து கொண்டு வந்தால் அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவள் கேயாசை பார்த்த, இதோ இப்படிப்பட்ட சகல கரணி சலக்கரணியோடு
எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மனுஷன் கேட்கிறேன், நான் என்ன செய்யட்டும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் என்ன செய்யட்டும்? என்ன செய்யட்டும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து, நீ இவ்வளவு காரியம் செய்றியப்பா, மகனே மகளே, இவ்வளவு காரியம் செய்றிய, நான் உனக்கு என்ன செய்யட்டும்? நீ பதில பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். அடுத்து அவன் கேட்கிறான், நான் ரெக்கமெண்டேஷன் ஏதாவது செய்யணுமா? ராஜாவின் இடத்துல சேனாதிபதியிடத்திலாவது உனக்கு நான் பேச வேண்டிய ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு ஏதாவது வாங்கி தரணுமா? ஆமென் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு பல இடங்களில் ரெக்கமெண்டேஷன் இல்லாம ஒரு காரியம் நடக்காது. இப்போ நம்ம பல இடங்களில் வேலைக்காக அப்ளை பண்ணுகிறோம், ஆனால் கூட அங்கே ஒரு தெரிஞ்சவங்க இல்லைன்னா, நமக்காக பேசுகிறவங்க இல்லைன்னா, கர்த்தர் நமக்காக பேசுகிறவங்கள ஆயத்தப்படுத்தலைன்னா நமக்கு அந்த நன்மை. ஈவென்டோ எம்பசியாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இன்டர்வியூ பண்ணுவர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் கல்வி ஸ்தலத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகளாக, வேலை ஸ்தலத்தில் வியாபார தளத்தில் உங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்காக சிபாரிசு பண்ணுகிற ஒருவரை கர்த்தர் அங்கே வைக்கலனா உங்களுக்கு காரியம் ஆகாது, கைக்கூடி வராது, காரியம் கைக்கூடி. அதனாலதான் கர்த்தர் யாரை கொண்டாகிலும், இயேசு மனுஷர் தயவுல அதிகமாய் விருத்தி அடைந்தார். அந்த மனுஷ தயவு அவசியம். எலியா ரெண்டாவது கேட்கிறார். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய தாசன் கேட்கிறாரு, உனக்கு என்ன செய்யணும்? இன்னைக்கு நானும் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு என்ன ஜெப குறிப்பு இருக்கு? நாங்க ஜெபிக்கட்டும், நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் செய்வார், நான் அல்ல, கர்த்தர் செய்வார். இம்மட்டும் இந்த காலங்களில செய்து வருகிறார். எவ்வளவு ஆச்சரியங்கள்! நீங்கள சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா சாட்சிகள் குவிந்து கொண்டிருக்கும். ஆனால் கர்த்தர் செய்கிறார். ரெண்டாவது, உங்களுக்கு என்ன, யார் இடத்துல சிபாரசு செய்யணும் என்று கர்த்தர் கேட்கிறார், நான் அல்ல. அடுத்து அவர் கேட்கிறார், கேள் என்றார். அதற்கு அவள் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ரொம்ப அழகா சொல்றா. ஒன்று வேணாங்க, என் ஜனங்களுக்குள்ளே நான் சுகமாய் குடியிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அவ தேவை நமக்கு தெரியும், கேயாசிக்கு தெரியும், ஏன் கர்த்தருக்கும் தெரியும். தீர்க்கதரிசிக்கு ஒருவேளை தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? நான் சுகமா இருக்கிறேன். அதான் இப்போ ரீசெண்டா கூட சொன்னேன், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருங்கள் என்று நான் மீண்டும் சொல்லுகிறேன். குறைவில் மனமகிழ்ச்சியா இருங்கள். நிச்சயம் குறைவுகள்ல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஒருவேளை குறைவு வந்ததுன்னா எல்லாம் அப்படியே நம்ம சோர்ந்து போகிறோம், படுத்து கொள்ளுகிறோம், ஓரமா போயிடுறோம். எல்லாராலும் ஏதோ ஒரு மாதிரி நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம் போயிடுறோம். இந்த கரைச்சி வேணுங்க. இந்த பெண்மணி இடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பாடம், அவ சோகத்தை யாரிடத்திலும் காண்பிக்கல, ஈவன் முகத்துல கூட காண்பிக்கல. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள், தாய் தகப்பன்மார் உள்ளத்துல 1000 சோர்வு, 1000 போராட்டங்கள், 1000 வலிகள், அவ்வளவு வலி இருக்கும். அவ்வளவு என் பிள்ளை வருத்தப்படுவானோ, சஞ்சலப்படுவானோ, என் மனைவி துயரப்படுவாளோ என்று மனதிலே வைத்து நல்லா இருக்கிறாங்க. ஆல்ரைட், ஐம் ஆல்ரைட். அவ்வளவு கடன்ல இருக்கிறோம், ஆனாலும் நான் சுகமா இருக்கிறேன், நான் சுகமா இருக்கிறேன். யாருங்க சொல்ல முடியும்? கர்த்தருடைய ஆவி இல்லைனா, கர்த்தருடைய வரம் இல்லைனா, கர்த்தருடைய அனுக்கிரகம் இல்லைனா, கர்த்தருடைய அபிஷேகம் இல்லைனா
இந்த வார்த்தை யாராலும் சொல்ல முடியவே முடியாது. இன்றைக்கு நீங்க சொல்ல பழகுங்க. ஆவியானவர் இந்த கிருபையின் வரத்தை உங்களுக்கு கொடுப்பாராக. யார் முன்னாடியும் சோகமாய் நிற்காதீங்க. நீட்டா இருங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க. நீட் அண்ட் ட்ரெஸ்ட், வெல் ட்ரெஸ்ட். எப்பொழுதும் மனதில் ஒரு புன்முறுவல் இருக்கணும். முகத்தில் ஒரு புன்முறுவல். அழகா ஃபேஸை வாஷ் பண்ணி நீட்டா பிளசண்டா நல்ல ஆடை, பியூட்டிஃபுல் ஆடை, அது பழைய ஆடையாக இருந்தாலும் நீட்டாக துவச்சி அயன் பண்ணி நல்ல ஷூஸை போட்டு மற்றவங்க கண்களில் ஐம் ஆல் ரைட், நான் சுகமாக இருக்கிறேன். இதுக்கு இது யாருக்கு வெறுப்பு வரும் தெரியுமா? பிசாசுக்கு. பிசாசுக்கு பயங்கர வெறுப்பு வரும். பயங்கரமா காண்டாவா. எவ்வளவு கொடுத்துருக்கிற, எவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்கிற, என்ன அழக ஆண்டவர் முன்னாடி வந்து நிற்கிற, மனுஷன் முன்னாடி நிற்கிற. நீங்க இதை செய்து பாருங்க. எழும்புங்க. சும்மா வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு தேவையில்லாம எழும்புங்க. போதும். ஆண்டவர் செய்வார், நிச்சயம் செய்வார். அதே போல பாருங்க, நான் சுகமா இருக்க எழுதி வச்சுக்கோங்க. அது அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேயாசி கேட்டதற்கு கேயாசி சொல்கிறான், அவன் சொல்கிறான், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவன் புருஷனோ பெரிய வயதுள்ளவன். ரீசன், அவளுக்கு குழந்தை இல்லை, கணவனும் வயசானவன். அப்படி சொல்வதற்கான காரணம் தெரியுங்களா? மெடிக்கலி ஹஸ்பண்டு ஃபிட்டா இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒருவேளை மருத்துவம் மெடிக்கலி அன்ஃபிட்னு சொல்லி கணவனுக்கும் மனைவிக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாலும், இன்னைக்கு சொல்ற தேவ வார்த்தையை வைத்து நான் உங்களுக்கு சொல்றேன், உறுதியாய் சொல்றேன், சத்தியமாய் சொல்றேன், நிச்சயமாய் சொல்றேன், ஆண்டவருடைய அகராதியில, ஹிஸ்டரியில, ஆண்டவருடைய வரலாற்றில அல்லது ஆண்டவருடைய டிக்ஷனரியில அன்ஃபிட் என்ற வார்த்தையே இல்லை, இல்லை என்ற வார்த்தையே இல்லை, நோ யூஸ் என்ற வார்த்தையே இல்லை. ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை. இங்க மெடிக்கலி ப்ரூவன். ஆனா ஆண்டவர் பாருங்க, எலிசா இடத்துல சொல்கிறார், அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றார். அவளை கூப்பிட்ட பொழுது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள். பியூட்டிஃபுல்லான ஒரு ஜெஸ்டா. அந்த பெண்மணி பாருங்க, ஒரு ஊழியக்காரனுக்கு முன்பாக வந்து நிற்க கூட தகுதி இல்லாம, பெரிய ரிச் உமன் எங்க நிற்கிறா? வாசற்படியிலே நிற்கிறார். இதை எதை காண்பிக்குதுன்னா, ஆயக்காரன் அந்த 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 வாசலுக்குள் அந்த 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 ஆல்டருக்கு போகாம தூரத்திலே நின்று மார்பிலே அடித்து கொண்டு பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று வேண்டுதல் செய்தானே. இன்னொரு அழகான ஒரு வசனம் உண்டு. தாவீது சொல்லலாம், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே தனித்திருப்பது நல்லது. எங்க நிக்கிறாங்க பாருங்க, வாசல். அவங்க வீடு தாங்க அது, அவங்க சேம்பர், அவங்க அப்பர் ரூம். ஆனாலும் அந்த ரிச் விமன் எங்க நிக்கிறாங்கன்னா, கனம் பொருந்திய ஸ்திரீ வாசல் அண்டை நிற்கிறாள். ஈவன் கேயாசி உள்ள இருக்கிறார், இந்த அம்மா வாசல் அண்டை நிற்கிறாங்க. இதுதாங்க அந்த அம்மாவுக்கு அற்புதம் வர காரணமாக இருந்த ஒரு ஹியூமிலிட்டி, தாழ்மை. நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். இந்த மாதிரி பெண்கள், இந்த மாதிரி அம்மாக்கள், இந்த மாதிரி மகள்கள் நம்ம குடும்பங்களுக்கு அவசியம். ஈவன் நானா இருந்தா கூட ரொம்ப அவசரமா பிரவேசிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை.
நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருப்போம். நான் இப்போ அதான் நினைப்பேன், ஆண்டவருக்குள்ளே நம்ம போய் அங்கே போய் நிற்க நிச்சயம் எனக்கு தகுதி இல்லை. என் வாழ்க்கையில் நான் கண்டுகொண்ட விஷயம். அதனால தான் எப்பவுமே நான் முகங்குப்புற விழுந்து ஆல்டரில் பணிந்திருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நான் வாசலில் நிற்கும் பொழுதும் கூட எனக்கு அந்த பயம் 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 இருக்கும். கர்த்தருடைய சந்நிதியில் கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு நடுவே வருவதில் ஒரு பெரிய பயம் இருக்க வேண்டும். நிறைய கற்றுக்கலாம் இந்த அம்மா கிட்ட இருந்து. நின்றாங்க. இதோடு முடிக்க போகிறேன் 16ஆம் வசனம். அப்போது அவன், நான் பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவரே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றார். சரி, நான் இதை நிறுத்துறேன். நான் நேரமானதுனால ஒரு காரியத்தோடு நிறுத்துறேன். எல்லாருக்கும் ஒரு பிராண உற்பவ கால திட்டம் ஒன்று உண்டு. எல்லாருக்கும் ஒரு உற்பவ கால திட்டம் ஒன்று உண்டு. இந்த அம்மாவுக்கு 9 months. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷங்கள் காத்திருந்தாங்கன்னு நமக்கு இது சொல்லப்படலை. ஏன்னா முதிர் வயது கணவன்னா கிட்டத்தட்ட எல்டர்லி பீப்புளாக தான் இருக்க வேண்டும். ஆண்டவரை சந்தித்த பிறகு ஆண்டவர் கொடுத்த காலத்திட்டம் எவ்வளோ தெரியுமா? 9 months. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த 9 months? பிரியமானவர்களே, இனி ஆவியானவர் ரொம்ப பலமாய் பேசிக்கொண்டிருக்கிறாருங்க. ஐ ஃபீல் எத்தனையோ பேரோடு கூட பேசிக்கொண்டிருக்கார். ஒரு உற்பவ கால திட்டத்தில். அதுவும் ஏன் அந்த பிராண அப்படின்னு வார்த்தை வந்ததுன்னு எனக்கு தெரியல. அதனுடைய அர்த்தம் என்ன நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதுங்க. வாட் இஸ் பிராண? ஏன்னா நான் பைபிள் படிக்கும் பொழுது சில காரியங்களை நான் அந்த வார்த்தையை விட்டுருவேன். இனி கூட பாருங்க, அந்த வார்த்தையை விட்டுட்டேன். பிராண உற்பவ கால திட்டம்னா என்ன? முதல்ல வாசப்படில் நிற்கிறா, முன்னாடியும் வெளியே தான் நின்னான்னு போட்டிருக்கு. அதையும் நான் பார்க்கவில்லை. பாருங்க, நீங்கள் இப்போ எனக்கு டைம் இல்லை, அதனால தான் இப்போ பாருங்க, அவளுக்கு முன்பாக நின்றாள். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அப்பயும் நிற்கிறா. கணம் பொருந்திய ஸ்திரீ ஆண்டவர் சமூகத்தில் நிற்கணுங்க. நின்றாங்கன்னு உங்களுக்கு ஆபிரகாம் நின்றார் பார்த்தீங்களா? ஆபிரகாம் லோத்துக்காக நின்றுனே இருந்தாங்க. கர்த்தர் மனம் மாறுற வரைக்கும் லோத்தை நான் அழிக்க மாட்டேன், லோத்தின் குடும்பத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் எவ்வளவு மணி நேரம், பகல் வெயில் கூட வந்திருக்கும், நின்று கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, நில்லுங்க. கர்த்தர் எப்போதும் செய்வார், நிச்சயம் செய்வார். ஆண்டவரத்தில் நம்ம பெரிய காரியத்தை இன்னைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். 9 months. புராண அப்படின்னா என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். உற்ப கால திட்டம் அது நிறைய தெரியும். அண்ணாளுக்கு சொன்ன வார்த்தை, அதே போல மனோவாவுக்கு சொன்ன வார்த்தை, ஒருவேளை சகரியாவுக்கு சொன்ன வார்த்தையாக இருக்கலாம். நீங்க அதையும் நீங்க எக்ஸசைஸ் எடுத்து படிங்க. ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் திரும்ப வருவேன். அதே போல அப்பர் ரூம், எத்தனை அப்பர் ரூம் இருந்தது. அப்பர் ரூம்ல என்ன செய்தாங்க? ராஜா ஒண்ணு இருந்தான், அவன் அப்பர் ரூம்ல சுகவீனமா இருந்தான். யார் அந்த ராஜா? எழுதுங்க. வேதத்தை ஆராய்ந்து படித்து கத்தெடுத்து அற்புதத்தை பெய்த்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு நம்மிடத்துல தீர்க்கதரிசி இல்லைங்க, நம்மிடத்துல ஊழியக்காரர்கள் வீட்டுக்கு வரல. இன்னைக்கு நம்முடைய வீட்டில் வருகிறது யார் தெரியுமா? இதுதான் ஊழியக்காரர். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க வீட்டுக்கு, ஒவ்வொரு வீட்டுக்கும் வருகிறார். அவரை அன்போடு கூட எதை ஏற்றுக்கொள்வது போல ஏற்றுக்கொள்ளுங்க. இதுல அவர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. இதுல உங்களுக்கு நான் என்ன செய்யணும், எங்க ரெக்கமெண்டேஷன் செய்யணும் அவர் கேட்பார். எல்லார் வீட்டுக்கும் ஊழியக்கார் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னு அவசியம் இல்லை. வேதம் இருக்கு, ஜபம் இருக்கு, ஆவியானவர் இருக்கிறார், இயேசு ஆண்டவர் இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? ஒரு உற்பவ புராண
புராண உட்பவ கால திட்டத்தில் நீ ஒரு மகனை அழைத்து கொண்டிருப்பாய். இந்த மகனை அழைத்து கொண்டிருப்பாய் என்பதற்கு நீங்கள் பதில் என்ன வேணா போட்டுங்க. 9 மந்த்துக்கு அப்புறம் ஒரு நல்ல வெட்டிங், 9 மந்த்துக்கு அப்புறம் குழந்தை, 9 மந்த்துக்குள்ள அப்புறம் இல்லை, 9 மந்த்துக்குள்ள நல்ல வேலை, 9 மந்த்துக்குள்ள வீடு கட்டி போவீங்க, 9 மந்த்துக்குள்ள டிரான்ஸ்ஃபர், 9 மந்த்துக்குள்ள ப்ரொமோஷன், 9 மந்த்துக்குள்ள விசா, 9 மந்த்துக்குள்ள PR, 9 மந்த்துக்குள்ள ஹீலிங், 9 மந்த்துக்குள்ள உங்க வாழ்க்கையை மாறும், 9 மந்த்துக்குள்ள பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க, 9 மந்த்துக்குள்ள பிரிந்து போனவர்கள் ஒன்றாக இணைந்து வருவாங்க, 9 மந்த்துக்குள்ள கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென். அதிசயங்களை செய்வார். ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையில எங்களோடு கூட பேசி நம்முடைய ஆவிக்குரிய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இது அநேகர் பார்க்க முடியும் செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணட்டும், அநேகர் இது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், இது அவர்களுடைய ஊழியமாக செய்யட்டும். ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது அனுப்பி கர்த்தர் உங்களை இடத்துல கேட்கிறாருமா, அவங்க எலிசாவை போல மாறட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எலிஷாக்களாக மாறட்டும், எலிஷாக்களாக மாறட்டும். இந்த சுவிசேஷத்தை, இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வீடுகளுக்கு கொண்டு செல்லட்டும். ஏன் இதை வார்த்தையை கொண்டு போகட்டும், டிஸ்கஸ் பண்ணட்டும், இன்னும் ஆழமா புரிந்து கொள்ளட்டும். அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா. நீங்க அதிசயம் செய்கிற கர்த்தர் ஆண்டவரே. இறந்தவனை உயிரோடு எழுப்பினவங்க நீங்க, பிள்ளை இல்லாதவளுக்கு பிள்ளைக்கு பாக்கியங்களை கொடுத்தவங்க நீங்க. நேற்று நாங்கள் கடனில் இருக்கிறவங்களுக்காக ஜெபித்தோம். அநேகருடைய கடன்களை அடைக்க கர்த்தர் வழிகளை, வாசல்களை திறந்து கொடுத்து கொண்டிருக்கிறவங்க நீங்க. சந்தோஷமாய் வாழ வைக்கிறவங்க நீங்க. நீங்க செய்கிறது ஒருபோதும் தவறா போகாத ஆண்டவரே. உங்களுக்கு தீமை செய்தாலும் அதை நன்மையாய் மாற்றுவேன் சொன்னவர், தீமைக்கு பதிலாக நன்மையை மாற்றுகிற என் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். பிள்ளைகளை விசேஷமாய் ஜெயம், ஓ ஜெயம் 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 என்று எழுதட்டும். அதுக்கு நாங்கள் சாட்சியா இருக்கட்டும். பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழட்டும். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஈவன் தோ பெரியவங்க சின்னவங்க, பட் அவங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. இன்றைக்கு அநேகருடைய பாரம், நீங்கள் மண்டே பார்த்தோம் ஒரு ஃபேமிலி லைஃப், இப்படி பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சந்தோஷமாய் வாழ்கிற கிருபையை தாங்க ஆண்டவரே. நாங்கள் அதுக்கு சாட்சிகள் எழும்பணும். ப்ளீஸ் லார்ட், ப்ளீஸ் லார்ட், சாட்சிகளை எழுப்பித்தாங்க. உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்க நாங்கள் ஒன்றுமே இல்லைப்பா, நீங்கள் செய்கிறீங்க எல்லாத்தையும், இன்னைக்கும் செய்யுங்க. சாட்சிகள் வரட்டும். எங்களுக்காக ஜெபியுங்க என்று கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களுக்காக, கண் விழிக்காமல் இருக்கிற பிள்ளை விழித்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஜுரத்தில் இருக்கிறவங்க சுகமானாங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். குழந்தை பேருக்கான ஆசீர்வாதம் வரும் என்று நம்புகிறேன். வேலைக்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது நம்புகிறேன். உன் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, எங்கள் ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வாது. இந்த ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணும் ஆண்டவரே. உலக நாடுகள் எல்லாம் எடுத்து போங்க ஆண்டவர். எல்லா ஊழியக்காரர்கள் மீது உடைய கருணை எப்பொழுதும் இருக்கட்டும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, நல்லா வைத்துக் கொள்ளுங்க. அவங்களுக்கு எந்த தொந்தரவு இல்லாத பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்கள கிருபையாய் நடத்துங்க. அவங்க இது போல யாருக்கும் கெடுதல் செய்யாதபடிக்கு இனிமேலாவது அவளை தடுத்து ஆட்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.